மிக முக்கியமான ஒரு நபித்தோழராகிய சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில வாழ்க்கை குறிப்புகளை இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்துவது எல்லோருக்கும் பொருத்தமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். பொதுவாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தோற்றுவித்த மக்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே சஹாபாக்கள் மிக முக்கியமானவர்கள். சஹாபாக்களுடைய சிறப்புகள் பற்றி அல் குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா நமக்கு சுட்டி காட்டுகிறார். சஹாபாக்களை நேசிப்பது ஈமானாகும். அதாவது நம்முடைய ஈமானோடு தொடர்பான ஒரு விஷயம்தான் சஹாபாக்களை நேசிப்பது. ஒரு முஃமினை பொறுத்தவரையில் சஹாபாக்களை அவன் நேசிக்க வேண்டும். அதே நேரத்தில் சஹாபாக்கள் குறை கண்டு சஹாபாக்களை விமர்சனம் செய்து கொண்டு திரிகிறவர்கள் முனாஃபிக்குகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முனாஃபிக்குகளிடம் ஆமினு கமா ஆமனன் நாஸ், மக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல, மக்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது சஹாபாக்களை, இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது முனாஃபிக்குகளுடைய ஆன்சர் எப்படி இருந்ததென்றால், அனுமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டிருப்பது போல எங்களை ஈமான் கொள்ள சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதாவது சஹாபாக்கள் அவர்களுடைய பெயர்கள் பார்வையில் முட்டாள்கள். இப்போ முனாஃபிக்குகள் தான் சஹாபாக்களை குறை காணுவார்கள், சஹாபாக்களை விமர்சிப்பார்கள். சஹாபாக்களும் மனிதர்கள், அவர்களிடம் தவறுகள் வந்திருக்கும். அந்த தவறுகளை கூட முஃமின்கள் நியாயப்படுத்துவதிலே தான் கவனம் செலுத்துவார்கள். அதுதான் அந்த நேசத்தின் வெளிப்பாடாகும். இப்போ சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் தவறுபடுவார்கள். அந்த பிள்ளைகள் மீது உள்ள அன்பினால் தாய் அந்த தவறுகளை நியாயப்படுத்துகிறார். சில நேரங்களில் வேறு யாராவது குறை சொன்னால் தந்தைகளும் அதை நியாயப்படுத்துவார்கள். பெற்றோருடைய தவறை பிள்ளைகள் நியாயப்படுத்துவார்கள். நண்பர்களுடைய தவறுகளை நண்பர்கள் நியாயப்படுத்துவார்கள். ஏனென்றால் அது ஒரு மஹப்பத்தின் அடையாளமாகும். இதைவிட முக்கியமாக நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது, சஹாபாக்களிடத்தில் சில தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன, அந்த தவறுகளை விமர்சனம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது என்று. அதனால இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் சஹாபாக்களை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார் என்றால் அவருடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் ஒரு பிதஅத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தமாகும் என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த வகையில் அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய சிறப்புகள் நமக்கு தெரிய வேண்டும். இப்போ சஹாபாக்களுடைய சிறப்புகளை குர்ஆன் சொல்கிறது. அதே போல் ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஹதீஸ் கிதாபுகளிலே ஃபதாயிலுஸ் சஹாபா, மனாகிபுஸ் சஹாபா என்று சொல்லக்கூடிய தலைப்புகளிலே ஹதீஸ்களை இமாம்கள் பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். ஃபதாயிலுஸ் சஹாபா, மனாகிபுஸ் சஹாபா என்றால் சஹாபாக்களுடைய சிறப்புகள் என்பது அதனுடைய அர்த்தமாகும். இப்போ சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரிகள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ், சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல பின்னால் வருகிறவர்களும் ஈமான் கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள். அந்த சஹாபாக்களுடைய ஈமான், அவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு முன்மாதிரியாகும். இதனுடைய அர்த்தம் சஹாபாக்களை நாம் பின்பற்றுவது என்பதல்ல. இப்போ வீட்டில் தந்தை ஒரு முன்மாதிரி என்று சொல்கிறோம், ஒரு டீச்சர் ஸ்கூலிலே முன்மாதிரி என்று சொல்கிறோம், ஒரு மௌலவி ஊரிலே முன்மாதிரி என்று சொல்கிறோம். இதே போல தான் சஹாபாக்கள் முன்மாதிரி என்பது. முன்மாதிரி என்றால் குர்ஆன் ஹதீஸுடைய இடத்தில் சஹாபாக்களை வைத்திருக்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. இப்போ சஹாபாக்களை முன்மாதிரியாக கொள்ள விரும்புகிற நமக்கு அவருடைய வாழ்க்கை பற்றிய அறிமுகமும் கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது. அந்த வகையிலே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழரை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு அற்புதமான மனிதர் அவர். இவர் மதீனாவாசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னரேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரிடத்தில் இருந்த ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் இவருடைய வாய்ஸ், அவருடைய குரல் கண்ணீர் என்ற குரல். சத்தமாக பேசுவார். பேசுகிற போதும் குரல் மிக
ஸ்மார்ட்டாக இருக்கும். இப்படியான ஒருவராக அந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வந்தபோது அவர்களையும் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சகோதரர்களாக ஆக்கினார்கள். மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களில் ஒருவரையும் மதீனாவில் இருந்த அன்சாரி ஒருவரையும் தோழராக்கினார்கள். அது மிக முக்கியமான ஒரு வேலையாக இருந்தது. அந்த அடிப்படையில் சாபித் இப்னு கைஸுக்கு தோழராக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள். இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குரலை கருத்தில் கொண்டு அவரை அவர்களுடைய ஹதீபாகவும் ஆக்கினார்கள், பேச்சாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான பேச்சாளர்களில் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். என்றால் போகிற இடங்களில் சத்தமாக பேச வேண்டும் என்றால் அவரைத்தான் பயன்படுத்துவார்கள். அப்போ இது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தரக்கூடிய ஒரு கிஃப்ட். சத்தமாக கண்ணீர் என்ற குரலில் மக்களுடைய உள்ளங்களை தொடக்கூடிய முறையில் பேசுகிற ஆற்றல் என்பது அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு நிஅமத். இந்த நிஅமத்தை நல்ல முறையில் அவன் பயன்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை ஹதீபாக ஆக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீப் என்பது இவருடைய ஒரு சிறப்பான பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்புகள், ஈமானிய உறுதி, அமல்கள், இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாபித் மினல் ஜன்னா என்றார்கள். சாபித் சுவர்க்கவாசி என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு தனி லிஸ்ட் இருக்கிறது, 10 பேர். அவர்களை அல் அஷரா அல் முபஷரா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர் என்று தனியாக அடையாளப்படுத்துவோம். இது அல்லாமல் இந்த 10ல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இருந்து அந்த 10 பேர் ஆரம்பிக்கிறார்கள். இது அல்லாமல் சில தனி நபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சுவர்க்கவாசி, இவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் நன்மாராயம் கூறுகிறேன் என்று சொல்வார்கள். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லக்கூடிய 70,000 பேரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது உக்காஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் எழுந்து, யா ரசூலல்லாஹ், அந்த கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லுகிற 70,000 பேரில் ஒருவனாக நானும் இருக்க விரும்புகிறேன், துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், அன்த மின்ஹும், நீயும் அந்த 70,000 பேரில் ஒருவர் என்று சொன்னார்கள். இது 10 பேர் லிஸ்டில் அவர் கிடையாது. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேருடைய லிஸ்டில் இவர் கிடையாது. அதே போல இன்னும் ஒரு நாள் அவருடைய பேரே ஹதீஸ் கிதாபுகளில் தெளிவாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருக்கிற போது சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவோ சொன்னார்கள், இப்போது உங்கள் முன்னால் ஒரு சுவர்க்கவாசி வருவார் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆவலோடு அந்த சுவர்க்கவாசி யார் என்று தேடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சாதாரணமான சஹாபி, பெரிய பணக்காரனும் இல்லை, சமூகத்தில் பெரிய உயர்ந்த நிலையில் உள்ளவரும் இல்லை, ஒரு சாதாரணமான சஹாபி தன்னுடைய இடது கையிலே அவருடைய செருப்பை எடுத்துக்கொண்டு வலது கையினால் தாடியில் வடியக்கூடிய தண்ணீரை தட்டி கொண்டு வருகிறார். இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். 3 நாட்கள் சொன்னார்கள், 3 நாட்களும் அவரே வந்தார். பிறகு ஒரு நபித்தோழர் இவரை ஃபாலோ பண்ணி அவருடைய வீட்டுக்கு போய் தங்கி, உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள், என்ன காரணம் என்று நான் கண்டுபிடிப்பதற்காக வந்தேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், உங்களைப் போலதான் நானும் இருக்கிறேன், ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் தூங்குகிற போது முஹாசபா செய்து கொள்வேன், என்னை நான் சுய பரிசோதனை செய்து கொள்வேன். எந்த ஒரு முஸ்லிமின் மீதும் நான் காழ்ப்புணர்வு கொண்ட நிலையில், பொறாமைப்பட்ட நிலையில், அடுத்த முஸ்லிமை பற்றி ஒரு தப்பெண்ணத்தோடு நான் தூங்குவது கிடையாது என்று சொன்னார். இப்போ போன சஹாபி சொன்னார், அல்லாஹுடைய தூதர் சுவர்க்கத்தை கொண்டு உனக்கு நன்மாராயம் கூறியதற்கு காரணம் இதுதான் என்று சொன்னார். இப்போ இவரும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர், ஆனால் அந்த 10 பேர் லிஸ்டில் இவர் கிடையாது. அதே போல ஒருவர் தான் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலர், இப்போ நான் சிலர் என்று சொல்லும்போது நம்ம தமிழ் உலகத்துக்குள்ள மட்டுமே நிற்கிறோம், அப்படி அல்ல. உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுறாங்க. அதில் ஷியாக்கள் முதல் நிலையில் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுவார். உண்மையிலேயே
இந்த சஹாபாக்களுடைய சிறப்பு தெரிய வேண்டும் என்றால் அவர்களுடைய வரலாறு படிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும். இந்த சஹாபாக்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிக முக்கியமான ஒருவர். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னென்றால், ஒரு ஹுத்பா ஓதப்பட்டால் நல்ல ஹுத்பாவாக இருக்கும். மாஷா அல்லாஹ். நம்ம என்ன நினைப்போம், அருமையான ஒரு ஹுத்பா, ஆனால் இவர் என்று வரவில்லையே. நம்ம நினைக்கிற அந்த ஹுத்பா கேட்க வேண்டிய ஆள் இவர். ஒரு ஆளை நம்ம மனசில் காட்டணும், பக்கத்து வீட்டுக்காரனோ நம்மளோட ஒரு ஃப்ரெண்டோ, அவருக்குத்தான் இந்த ஹுத்பா என்று நினைப்போம். நமக்கு என்று நம்ம நினைப்பது மிக அரிது. எந்த ஒரு ஹுத்பாவோ ஒரு பயானோ சொல்லப்பட்டால் எனக்கு சொல்லப்பட்டது என்று நினைப்பது மிக அரிது. நம்ம வட்டியை பற்றி பேசினால் நம்மகிட்ட கொடுக்கல் வாங்கலில் 1000 தவறுகள் இருக்கும். ஆனால் ஊருக்குள்ள ஃபேமஸாக வட்டியோடு 2-3 பேர் இருப்பார்கள். அவர்கள் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று தான் நினைப்போமே தவிர, நானும் ஒரு சின்ன அளவில் வட்டியில் ஈடுபட்டிருக்கிறேன், எனக்கும் இது பொருந்தும் என்று நினைப்பதில்லை. ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. குர்ஆன் அருளப்பட்டால் அவர்களுக்கு அருளப்பட்டது என்று நினைப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹதீஸை சொன்னால் எனக்குத்தான் சொன்னார்கள் என்று நினைப்பார்கள். அந்த வகையில் சூரத்துல் ஹுஜராத்தினுடைய ஆரம்ப பகுதி 2வது வசனம் நினைக்கிறேன், அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய சத்தங்களை நபியுடைய சத்தத்திற்கு மேல் நீங்கள் உயர்த்த வேண்டாம். உங்களுடைய சத்தங்களை நபியுடைய சத்தத்திற்கு மேல் நீங்கள் உயர்த்த வேண்டாம். அப்படி நபியுடைய சத்தத்திற்கு மேல் நீங்கள் உயர்த்தி பேசினால் உங்களுடைய அமல்கள் வீணாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அதபுல் ஹிவார் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒருவர் உரையாடும் போது, பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு அதப், ஒரு ஒழுங்கு. இந்த குர்ஆன் வசனம் இறங்கிவிட்டது. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னு கேட்டால், மஸ்ஜிதுக்கு வருகிறவர்கள் எல்லாரையும் நோட் பண்ணுவார்கள். யாராவது வரவில்லை என்றால் உடனே அடையாளம் கண்டுகொள்வார்கள். அது ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. அது இப்போ கேட்டார்கள், சாபித் இப்னு கைஸை காணவில்லையே, எங்கே என்று கேட்டார்கள். இப்போ சஹாபாக்களுடைய ஆன்சர் தெளிவாக இருக்கவில்லை. எனவே அல்லாஹுடைய தூதர் ஒருவரை அழைத்து சாபித் இப்னு கைஸை போய் அழைத்து கொண்டு வா என்று சொன்னார்கள். இவர் தேடி போகிறார். போனால் சாபித் இப்னு கைஸ் வீட்டில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார். வீட்டில் உட்கார்ந்து கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார். இவர் போய் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதர் உன்னை அழைத்து வர சொன்னார்கள், நீ ஏன் இவ்வாறு வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொன்னபோது அவர் சொல்கிறார், இந்த குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கிறது, உங்களுடைய சத்தத்தை நபியுடைய சத்தத்திற்கு மேல் நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்கிற குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசுவர் நான் தான். எனவே எனக்குத்தான் இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்டிருக்கிறது. என்னுடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிட்டன, நான் அழிந்து விட்டேன், நான் நரகம் போய்விடுவேன் என்று அவர் அங்கே அழுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சஹாபி திரும்ப வந்து அல்லாஹுடைய தூதரிடம் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், சஹாபித் வீட்டில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார், அவர் வராமல் இருப்பதற்கு காரணம் இதுதான் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சாபித்திடம் போய் சொல்லுங்கள், சாபித் சுவர்க்கவாசி என்று சொல்லுங்கள் என்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவரை சுவர்க்கவாசி என்று அல்லாஹுடைய தூதர் டிக்ளேர் பண்ணுகிறார்கள். இப்படியான பிறகு அவரை அழைத்து வந்த பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு நிறைய நன்மாராயங்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கிற போது அது நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ நாமும் எவ்வளவு ஹுத்பாக்கள், எவ்வளவு பயான்கள், எவ்வளோ குர்ஆன் வசனங்கள், எவ்வளோ ஹதீஸ்களை கேட்கிறோம். இதில் நிறைய பேர் இது எனக்குத்தான் என்று நினைப்பது குறைவு. எப்போதும் தான் ஹுத்பாவுக்கு நம்ம ஒரு நல்ல மதிப்பெண் கொடுப்போம். மாஷா அல்லாஹ், நல்ல ஹுத்பா, நல்ல பயான், அருமையான பயான் சொல்லிட்டு அப்படியோ அந்த ஹுத்பாவை மஸ்ஜிதோடு விட்டுட்டு போயிடுறோம். அல்லது யாராவது ஒருவருக்கு ஃபிட் பண்ணி பார்க்குறோம், இவருக்கு இது பொருந்தும், இவர் வரவில்லை என்று யோசிக்கும். அப்படி யோசிக்காமல் குர்ஆனும் ஹதீஸும் எனக்குரியது, அதை நான் பின்பற்றினால்தான் நான் வெற்றி பெற முடியும், எனக்கு மௌத் இருக்கிறது என்ற அந்த மனநிலையோடு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும்
எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று எல்லா சஹாபாக்களுடைய வாழ்க்கையை முடியுமானவரை நாம் படித்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக அதை ஆக்கிக்கொள்ள நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.